வணக்கம் சொந்தங்களே, வாழ்க வளமுடன். இன்று அக்ஷயம் மூலம் புதிய சிந்தனையுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருவமாகி என மணிவாசக பெருமான் கூறியது போல மனித பிறவி எடுத்திருக்கிறோம். 84 லட்சம் யோனி பிறப்பிலிருந்து நமக்கு இந்த பிறவி கிடைத்தது அளப்பெரியது. வாரியார் கூறுவார், எல்லா மிருகங்களும் குறுக்கே வளர்கிறது, மனிதன் பிறவி மட்டும் நிமிந்து வளர்கிறான். அவன் இந்த உடல் மூலம் உயர் தெய்வ நிலையையும் அடைய முடியும், அவங்கள் செயல் மூலம் கீழ்நிலையையும் அடைய முடியும். இதை தீர்மானிப்பது எமது மனமே. ஓஷோ இது பற்றி தெளிவாக கூறுகிறார். எம்மை நாமே தண்டித்துக் கொள்கிறோம், புறக்கணித்துக் கொள்கிறோம். இந்த பிரபஞ்சம் அன்பால் எங்கள் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்கிறது. சூரியனோ சந்திரனோ எம்மை ஒருபோதும் புறக்கணிப்பது இல்லை. எப்போதாவது ஒளிதர மறுத்ததுண்டா? காற்று வீச மறுத்ததுண்டா? ஆனால் நாம் மனிதர்களின் புறக்கணிப்பை கண்டு மனதில் உழலுகிறோம். நாம் கூட பலரை புறக்கணிப்போம். ஆனால் அடுத்தவர் புறக்கணிப்பு நமக்கு வலியை தருகிறது. ஏனெனில் சில மனிதர்களை விலை உயர்ந்த வைரம் போல உயர்வாக நினைக்கிறோம். அவர்களின் அன்பும் அங்கீகாரமும் வேண்டும் என மனசு ஏங்குகிறது. சிலரை வெறும் கூழாங்கற் போல் நினைக்கிறோம். இந்த மனப்பாமையை எம்மை சிக்கலில் மாட்டி விடுகிறது. பிறரை தாழ்வாக கருதும் போது வேதனையும், உயர்வாக கருதும் போது வலியில்லாமல் கடந்து செல்ல முடிகிறது. இயற்கை எல்லாருக்குமே சமம். பாராட்டுக்கள் ஏங்கும் போது எத்தனை பேரை நீ பாராட்டாமல் விட்டிருப்பாய்? எண்ணிப்பார். இது இயல்பே. காலம் தன் பாட்டில் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். சப்பாத்தில் நின்று நான் சொல்வது சரி என்றும் வாதாடும் மனது அடுத்தவர் சப்பாத்தில் நின்று பார்ப்பதில்லை. நாம் உடனே அவை இவை இப்படி அப்படி என்ற தீர்மானத்துக்கு வந்து ஒரு வரையறையை போட்டு விடுகிறோம். மனிதன் தேவனாக இல்லாவிட்டாலும் மனிதனாக இருப்போம். ஓசோ சொல்வது போல் குறை இல்லாமல் முழுமையாக இருப்பது கடினம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. பலவற்றை நாம் தேடிக்கொண்டோம். நிகரற்ற வழிகளை மனதில் சந்திக்கும் போது எல்லாம் இறை சித்தம் என்ற பக்குவ நிலைக்கு வந்துவிடும். இதில் நான் என்ன விதிவிலக்கா? பல வழிகளை கண்டு ஒரு கடத்தத்தில் அது பழக்கமாகி பார்வையாளராக மாறிவிடுகிறது. எதையும் போட்டு குழப்ப வேண்டாம், நேசிக்க கற்றுக்கொள்வோம். அப்போது இந்த புறக்கணிப்பு எல்லாம் வலி தராது. என்ன இக்கருத்து முரண்பாடா சொந்தங்களே? இதே எம் வாழ்வில் கொண்டு செல்வதற்கு எதுவுமே இல்லை. அன்பே சிவம்.